விஜய் அவர்களை சந்திக்க பார்க்க வர கூட்டம் எல்லாமே வந்து ஒரு சிறு வயது கூட்டம். அரசியல்னா என்னன்னு தெரியாமல் பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதவர்களாக தான் இருக்கிறாங்க. குறைந்தபட்ச ஒரு பொது அறிவு டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறக்கூடாதுன்னு கூட தெரியல. அங்கே ஒரு வாகனம் இருக்குன்னா அந்த வாகனம் இன்னொருத்தருக்கு சொந்தம். அந்த வாகனத்து மேலே ஏறி நிற்கும்போது அது பைப்பு உடையுது, அது கண்ணாடி உடையுது, அந்த மிரர் உடையுது, எல்லா சேதமும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அந்த இடத்துல வந்துட்டு தாவாக்கா கூட்டம் போட்ட இடத்துலலாம் அங்கே வீடு வச்சுருந்தவங்க, கடை வச்சுருந்தவங்க, இல்லை அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் நடத்தவங்க எல்லாமே பாதிப்புக்குள்ளாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த 41 பேர் இறந்ததை பற்றி பேசும்போது இந்த சின்னப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம கடந்து போயிடும். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன நினைப்பாங்க இந்த கட்சியை பற்றி? இந்த தொண்டர்களோட மனநிலை இப்படி இருக்குது. விஜய் அவர்கள் ஓகே ரைட்டு, இவர் இப்படி இருக்காரு, சரி விஜய் சாருக்கு வருவோம். இது வெறியிலும் அரசியல் வரலாறுல இறப்பு வீட்டுக்கு போகாமல் இறந்தவர்கள் வீட்டை கூப்பிட்டு பார்த்த ஒரே மிகப்பெரிய ஆளுமை இந்த நூற்றாண்டுலன்னு பார்த்தா இவர் தான். ஏன்னா இந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி அரசியல் எனக்கு தெரியல. நானும் படித்து பார்த்தேன், ஃபுல்லாக நேரு பார்த்தேன், காந்தியடிகள் பார்த்தேன், யாருமே இந்த மாதிரி அரசியல் பண்ணல. அதாவது பாதிக்கப்பட்டவங்க வந்து இவரை வந்து பார்க்கணும், ஆறுதல் வந்து எங்கள் வீட்டில் வந்து வாங்கிட்டு போனோம். இதெல்லாம் வந்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிகார மமதை என்று நான் புரிந்து கொள்ளணும். ஒரு பத்திரிகையாக மக்கள் பிரச்சனைக்கு மக்களை போய் பார்ப்பாருன்னு பார்த்தா பெருகிறவங்க போராட்டம் பண்ணுறாங்க பிரச்சனைனா வீட்டுக்கு வந்து பார்ப்போம்.